ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சப்பாத்திக்கு ஒரு சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கக்கூடிய சைட் டிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? இந்த தொக்கு செய்கிறதுக்கு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் அண்ட் கடுகு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனோடனே கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடித்து வரட்டும். வெடித்து வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் தான் இந்த தொக்குக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்குங்க. அது நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். சீக்கிரம் வதங்கணுங்கிறதுக்காக நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க பவுடர்ஸ் எல்லாம் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள். நான் இதில் எல்லாமே ஹோம்மேட் பவுடர்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ணும்போது நம்ம ஸ்டவ்வை கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும், இல்லைனா கரிஞ்சு போயிடும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனது நம்ம இந்த தொக்குக்கு தேவையான சால்ட் அண்ட் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த தொக்கு பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக செஞ்சுட்டோன்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோ, கரம் மசாலாவோ, இல்லைனா கோகோனட் பேஸ்ட் எதுவுமே நம்ம ஆட் பண்ண தேவையில்லைங்க. சட்டுன்னு போனோமா 10 நிமிஷத்தில் தொக்கு வச்சோமான்னு செஞ்சிடலாங்க. இது நல்லா கொஞ்சம் கொதித்து வர்றதுக்காக நம்ம லிட் போட்டு கவர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தொக்கு நல்லா கொதித்து வந்துருச்சு. கொதித்து வந்ததும் நம்ம இது கூட கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம தக்காளி ஆட் பண்ணுறது கொஞ்சம் புளிப்பு கொடுக்கும். அதை ஈக்குவல் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. இது சப்பாத்திக்கு அல்டிமேட் காம்போவாக இருக்கும். நீங்கள் தோசைக்கும் ட்ரை பண்ணலாம். எப்போவுமே சப்பாத்திக்கு குருமா வச்சு சளிச்சு போனவங்க கண்டிப்பாக இந்த தக்காளி தொக்கு ரெசிபி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. திரும்ப வைப்பீங்க. இது நைட் டின்னருக்கு பர்ஃபெக்டாக இருக்குங்க. ரொம்ப லைட்டாக இருக்கும், ஹெவியாக இருக்காது. நான் சப்பாத்திக்கு இந்த தொக்கு தாங்க இன்றைக்கி ரெடி பண்ணியிருந்தேன். அப்படியே சப்பாத்தி எப்படி சாஃப்டாக ஃப்ளஃபியாக வீட்டிலே செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? நாங்கள் ரீசெண்ட் டேஸாக சப்பாத்திக்கு மாவு கடையில் வாங்குறது இல்லை. இது கோதுமையை அப்படியே வாங்கி மிஷினில் கொடுத்து திரிச்சி பண்ண மாவுலேயே சப்பாத்தி எப்படி ஃப்ளஃபியாக வருதுன்னு நீங்களே பாருங்கங்க. யூஸ்வலாக நாங்கள் மாவு பிசையும்போது கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு சுகர் ஆட் பண்ணிப்போங்க. கொஞ்சம் சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும். சுகர் அதுக்கு நிறைய ஆட் பண்ணிடாதீங்க. கூடவே தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக பால் மாதிரி ஷேப் வந்தோட ஒரு ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 1/2 அன் ஹவர் அப்படியே ரெஸ்டிங் ஸ்டேஜில் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ மாவு தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ மாவு எடுக்கும் போதே நீங்கள் கொஞ்சம் சர்க்கிளாக தேய்ங்க. எவ்வளோக்களவு ரவுண்டாக நம்ம போடுறோமோ அவ்வளோக்களவு ஃப்ளஃபியாக வருங்க. இது ஒரு சின்ன டிப்ஸு. அண்ட் தென் தோசைக்கல் நல்லா காஞ்சதும் நம்ம தேய்ச்சி வச்சுருக்க சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக வருது, பூரி லெவலுக்கு வருது நம்ம சப்பாத்தியை. அதுவும் நம்ம கடையில் வாங்காமல் கெமிக்கல் எதுவும் சேர்க்காமல் உள்ள மாவுங்க. பாருங்கள் நம்ம போடுற சப்பாத்தி எல்லாமே ரொம்ப ஃப்ளஃபியாக வருது. குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உள்ளேயும் நல்ல லேயராக இருக்கும். நம்ம ஆயில் கூட ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு கடைகளில் பேக்கெட்டாக அவைலபிளாக இருக்க மாவெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இப்படி வீட்டிலேயே ரெடி பண்ணி பாருங்கள். ஹெல்தி அண்ட் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த தொக்குக்கு இந்த சப்பாத்தி போட்டு சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருந்ததுங்க. நீங்களே பாருங்கள், இந்த சப்பாத்தி உள்ளே வரைக்கும் பிச்சாலே அப்படி லேயராக இருந்த மாதிரி எவ்வளோ சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்குதுன்ட்டு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ்க்கு நம்ம சுஜி குக்ஸ் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. மீண்டும் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை, டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.